Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து offset functionல வந்து 5 arguments பத்தி நம்ம பார்க்க போறோம். நார்மலா ஒரு எக்ஸல்ல offset function யூஸ் பண்ணீங்கன்னா 5 arguments வந்து அதுல நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அதுல வந்து first 3 arguments வந்து பாத்தீங்கன்னா mandatory, remaining 2 வந்து optional. ஓகேங்களா? இப்ப பாருங்க இங்க equal to offset ன்னு சொல்லிட்டு நான் இங்க அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் டைப் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 arguments வந்து ஷோ பண்ணுது. ரெஃபரன்ஸ், ரோஸ், காலம்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா height, width. சோ இந்த height and width வந்து ஆப்ஷனல். இப்போ இந்த ஒவ்வொரு ஆர்குமெண்ட்ஸும் எப்படி நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். எஸ்பெஷல்லி வந்து இந்த height and width வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். இந்த height and width வந்து நம்ம எப்ப நம்ம அசைன் பண்ணுவோங்கறத நான் உங்களுக்கு இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் பத்தி நான் ஆல்ரெடி மெனி வீடியோஸ் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன்ல இருந்து எப்படி நம்ம வந்து ரோஸ், காலம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்றது அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்து VBA ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஸ்பெசிபிக் செல்ஸ்க்கு வந்து போறதுக்கு நம்ம ஆஃப்செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இங்க இந்த yellow ஹைலைட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 20 இருக்கு. அதாவது D5 செல். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேம் பாக்ஸ்ல வந்து இங்க ஷோ பண்ணும் அட்ரஸ், எந்த அட்ரஸ் அப்படின்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நமக்கு வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா? D5. இப்போ இந்த ப்ளூ ஹைலைட்டட் செல்லில் தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இப்போ இங்க பாருங்க ஈக்குவல் டு ஆஃப்செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து ரெஃபரன்ஸ் வந்து என்னோட D5 செல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கமா ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட ரெஃபரன்ஸ்ல இருந்து 3 ரோஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி 3 காலம்ஸ் வந்து நான் இங்க அசைன் பண்ண போறேன். இப்ப 3 அப்படின்னு கொடுத்த அப்படின்னா இந்த 20ல இருந்து 1 2 3 டவுன்ல வந்து நமக்கு வரும். அதாவது தட் மீன்ஸ் +3 அது கன்சிடர் பண்ணிக்கும். அதாவது அந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து டவுன்ல 3 ரோஸ் வரும். அதே மாதிரி டவுன்ல வந்துட்டு அகைன் காலம்ஸ் 3 கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரைட்ல வந்து எனக்கு 3 காலம்ஸ் வந்து எனக்கு இங்க எடுத்துக்கும். இப்ப பாருங்க 3 கொடுக்குறேன், கமா 3. இப்ப இந்த height and width வந்து நான் எதுவும் இப்ப அசைன் பண்ண போறது இல்ல. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்ப எனக்கு 0ன்னு சொல்லிட்டு வருது. இப்ப பாருங்க இந்த 20ல இருந்து 3 ரோஸ் வந்து நான் டவுன்ல வரேன். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ரோஸ் வந்து ரைட் சைடு மூவ் ஆகுறேன். ஓகேங்களா? இப்ப இங்க வந்து நான் ஒரு 30 வந்து என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 30 நமக்கு அங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. பிகாஸ் நம்ம இதை தான் வந்து அந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த செல்லை. அது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த 20ல இருந்து 1 2 3 அதே மாதிரி 1 2 3 ரோஸ் 3 காலம்ஸ். இப்போ நமக்கு பிளஸ்ல 3 அப்படிங்கும் போது நமக்கு டவுன்வர்ட்ஸ்ல வரும். அதே -3 கொடுத்தீங்கன்னா அப்வர்ட்ல போவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பிளஸ்ல வந்து காலம் நம்பர் நீங்க அசைன் பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ரைட் சைடு மூவ் ஆகும். காலம் வந்து மைனஸ்ல கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவை நம்ம கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு இதை சுத்தி நம்ம எந்த செல்லுக்கு வேணாலும் நம்மளால போக முடியும். ஓகேங்களா? இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ அந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த 30 அப்படின்றது இந்த 20ல இருந்து 3 ரோஸ் வந்து டவுன்ல வந்திருக்கும். இங்க இருந்து அப்படியே 3 காலம்ஸ் வந்து ரைட்ல போயிருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நாங்க வந்து ஷோ பண்றேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து நான் -3 கொடுக்குறேன். அதாவது அப்ல போகும், எனக்கு அப்ல கன்சிடர் பண்ணும். அதே மாதிரி -3 காலம் நம்பர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு 0 வருது. இப்ப பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த 20ல இருந்து 1 2 3 மைனஸ்ல போறேன். அதே மாதிரி 1 2 3 மைனஸ்ல வரேன். இப்ப A2 செல்லில் நான் வந்து ஒரு 75 என்ட்ரி பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த 75 இங்க நமக்கு ஷோ பண்ணுது. சோ இப்போ உங்களுக்கு இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது இந்த 3 ஆர்குமெண்ட்ஸ் வச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த height and width எதுக்காக நம்ம யூஸ் பண்றோங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்றேன், சம் ஃபங்க்ஷனை நான் வந்து உள்ள இன்க்ளூட் பண்றேன். ஓகேங்களா? ஆஃப்செட்ல சம் ஃபங்க்ஷனை நான் உள்ள இன்க்ளூட் பண்ணிடுறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ இந்த சம் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னாக்க இந்த மைனஸ்ல இருக்கிற வேல்யூ டெலீட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பிளஸ் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ
இந்த 30 எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த 30 கூட நான் சம் வேல்யூ வந்து சம் பண்ண போறேன். இந்த 30 வந்துங்கிறது பார்த்தீங்கன்னா G8ல இருக்கு. இப்போ இதே ஃபார்முலால நம்ம ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் வந்து D5 கொடுத்துருக்கோம் 20. அதிலிருந்து 3 ரோ டவுனு 3 காலம் வந்து ரைட்டுன்னு சொல்லிட்டோம். இப்போ நான் அகைன் இதில் என்னோட ஹெயிட் வந்து நான் அசைன் பண்ண போகிறேன். இப்போ ஹெயிட் வந்து நான் 2 ரோஸ் கொடுக்குறேன். ஹெயிட்டுங்கிறது ரோவோட ஹெயிட்டு. 2 ரோஸ் வந்து ஹெயிட் அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி காலம் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிட்டு இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் ரோவை அதை கன்சிடர் பண்ணிக்கும் இந்த ரெஃபரன்ஸை 30. அதுக்கப்புறம் 2 ரோ நம்ம அசைன் பண்ணிக்கிறதுனால இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், ஒரு 15 ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 30வும் இந்த 15ஐயும் ஆட் பண்ணி 45ன்னு எனக்கு இங்க ஷோ பண்ணுது. ப்ளூ கலர் ஹைலைட்டட் செல்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். பிகாஸ் நம்ம வந்து 2 ரோஸோட ஹெயிட் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு இங்க கன்சிடர் பண்ணிக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இங்க பாட்டம்ல போயிட்டு வேற ஏதாவது நான் வேல்யூ என்டர் பண்றேன் அப்படின்னா இது எனக்கு ஆட் ஆகாது. ஓகேங்களா? இன்கேஸ் நான் இங்க போயிட்டு என்னோட ஹெயிட்ல ரோ ஹெயிட் வந்து நான் இங்க 3 அசைன் பண்றேன் அப்படின்னாக்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 55 இந்த 3 வந்து ஹெயிட்டா நமக்கு அசைன் பண்ணிட்டு இதை நமக்கு சம் பண்ணி இங்க ஷோ பண்ணுது. இப்போ இதுல விட்த் வந்து பாத்தீங்கன்னா 2 கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் வந்து ஒரு 5 ஆட் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த 55ல போயிட்டு நமக்கு இந்த 5 ஆட் ஆயிடுச்சுன்னா 16 சொல்லிட்டு நமக்கு ஷோ பண்ணும். பிகாஸ் நமக்கு வந்து ரோ ஹெயிட் வந்து இந்த 3 கொடுத்துருக்கோம், 3ன்னு கொடுத்துருக்கோம். காலம் விட்த் வந்து பாத்தீங்கன்னா 2 தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதை கன்சிடர் பண்ணிக்கோ. இப்போ நான் இங்க போயிட்டு ஏதாவது ஒரு வேல்யூ நான் 3 ஆட் பண்றேன் அப்படின்னா இது எனக்கு கன்சிடர் பண்ணாது காலம் விட்த்ல. இப்போ இன்கேஸ் நான் பாருங்க இந்த காலம் விட்த்ல போயிட்டு அகைன் வந்து 3ன்னு சொல்லிட்டு என்னோட விட்த்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே எனக்கு ஆட் ஆகி வரும். இங்க பாத்தீங்கன்னா 55 பிளஸ் 8. ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு சேர்த்து நமக்கு ப்ராப்பரான இந்த ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கு 63ன்னு. இப்போ வந்து இந்த சம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கனால உங்களுக்கு இந்த ரோ ஹெயிட்டு காலம் விட்த் வந்து அசைன் பண்ணிருக்கிறது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து இப்போ நம்ம +3ல ஹெயிட் அசைன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பிளஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், காலம் விட்த்தும் வந்து அசைன் பண்ணிருக்கோம். இன்கேஸ் நான் இப்போ என்னோட 30ல இருந்து டாப்ல வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதை சம் பண்ணணும் அப்படின்னாக்க நான் இங்க வந்து பாருங்க இந்த இடத்துக்கிட்ட இன்கேஸ் நான் வந்து ஒரு இப்போ -1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அதர்வைஸ் -2 கொடுக்குறேன். இந்த ரோ ஹெயிட்டுக்கு வந்து -2 கொடுக்குறேன். இங்கேயும் அதே மாதிரி -2 கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்றேன். எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டம்ல இருக்கிற இந்த வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணாது. பிகாஸ் இது எல்லாமே பிளஸ்ல போகும். நமக்கு ரைட்ல போனா அது வந்து பிளஸ்ஸா கன்சிடர் பண்ணிக்கும், டவுன்ல வந்தாலும் பிளஸ்ஸா கன்சிடர் பண்ணிக்கும். டவுன்ல வருது ரோவை பிளஸ்ஸா கன்சிடர் பண்ணிக்கும், ரைட்ல போறது காலமை பிளஸ்ஸா கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ இந்த 30ல இருந்து நம்ம -2 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் இங்க வந்து ஒரு 10 என்ட்ரி பண்றேன். அதை எனக்கு அந்த 30யோட ஆட் பண்ணி 14 காமிக்குது. இங்க வந்து ஒரு 5 ஆட் பண்றேன். எனக்கு இங்க பாருங்க எப்படி காமிக்குதுன்னா நமக்கு அது அங்க ஆட் ஆகாது. பிகாஸ் நம்ம -2 கொடுத்துருக்கோம். இப்போ நான் 3 கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 45ன்னு சொல்லிட்டு இந்த 3 ஆட் பண்ணி நமக்கு ஷோ பண்ணும். இப்போ இதுல இருந்து இந்த 30ல இருந்து நான் -2 கொடுத்துருக்கேன் காலம் விட்த். இப்ப பாருங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு. இங்க வந்து நான் ஒரு 20 ஆட் பண்றேன். இப்போ எனக்கு இந்த 2 பிளஸ் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு 65ன்னு ஷோ பண்ணும். ஸோ இப்போ இந்த சம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த 5 ஆர்குமெண்ட்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எஸ்பெஷலி வந்து இந்த ரோ ஹெயிட் காலம் விட்த் வந்து யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க இவ்வளவு கிளியரா. இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க ஃப்ரீக்வெண்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.